Um, to be honest, I don't know Telugu very well, and I don't know English very well. I'm speaking in English right now. Okay. I'm sorry. Andariki namaskaram. Mundu cheppana naku I know broken Telugu, broken English. I'm trying to speak in English. We know cinema language, sir. Okay, sir. Okay. That is beyond language. First thing, I have to thank all the Telugu audience. I has told you earlier, and I love the love of Telugu people love towards the cinema. It's crazy. I don't know. I saw that in the mall initially. It's phenomenal. எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல இங்கிலீஷில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. And wherever this movie screening, and I'm getting the extraordinary reports, extraordinary feedbacks. I'm completely extremely happy. எனக்கு இந்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு சந்தோஷம் கிடைச்சதில்ல. ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். தெலுங்கு ஆடியன்ஸ், தமிழ் ஆடியன்ஸ், கேரளா, கல்ஃப் கண்ட்ரீஸ், யுனைடெட் ஸ்டேட்ஸ், மலேசியா, எல்லா எங்கெங்கே படம் ரிலீஸ் ஆச்சோ எல்லா இடத்துலையும் எனக்கு பயங்கரமான ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லா இடத்துலையும் ரைட்டிங் பற்றி பேசுகிறாங்க, ஸ்க்ரீன் ப்ளே பற்றி பேசுகிறாங்க. ஒரு 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 டெம்ப்ளேட்டில் இருந்த சினிமா மக்கள் ரைட்டிங் பற்றி கேட்குறதும் கொஸ்டின் பண்ணுறதும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அவங்களோட நான் முன்னாடியே சொல்லுவேன், அந்த படம் பார்க்கும்போது அவங்களோட மூளைக்கு வேலை இருக்கணும், அவங்க படம் பார்க்கணும், ஒரு இன்டெலிஜென்ட், அவங்களுக்கு ஒரு நாலேஜ் கெதர் ஆகணுன்றது எண்ணத்தோடு தான் மைண்ட் பண்ணுவாங்க. இந்த படம் இல்லை, இதுக்கு முன்னாடி எடுத்த படமும் சரி தான், இதுக்கப்புறம் எடுக்க போகிற படங்களும் சரி தான். ஒரு ஆடியன்ஸுக்கு நம்ம ரெஸ்பான்சிபிளாக இருக்கணுன்றதுல ரொம்ப கிளியராக இருக்குண்ணா. நான் பேசுகிறது தமிழ் தான் பேசுகிறேன், மேபி உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன்னா. இது ஸ்க்ரீன் ப்ளே பற்றி பேசுகிறாங்க, அது நிறைய பேசணுன்னா என்ன எக்ஸ்கியூஸ் மீ చెప్పండి సార్. ఓకే, ఇప్పుడు ట్రాన్స్లేషన్ తమిళ చెప్పండి. ఐ విల్ ట్రై. என்ன క్వశ్చన్? క్వశ్చనా? ఓ మీ స్పీచ్ అయిపోయిందా? ఓకే. సో సార్, యాక్చువల్లీ ఇంకొక విషయం ఏంటంటే, ఇన్ని ఇమోషన్స్, ఇంత సస్పెన్స్ ఉన్న సినిమాలో కామెడీ ఇంక్లూడ్ చేయడం ఈజ్ వెరీ వెరీ టఫ్, బట్ యూ డిడ్ ఇట్ బ్రిలియంట్లీ, వెరీ స్మూత్లీ అని చెప్పాలి. ఎస్పెషల్లీ వెన్ దట్ క్యారెక్టర్ మహారాజా ఏదైనా పట్టుకుంటే వదలరాయన అంత గట్టిగా పట్టుకుని ఉంటారు ఆ సీన్స్లో. దట్ ఇన్ దోస్ సీన్స్ దేర్ హ్యాస్ మిక్స్డ్ ఇమోషన్స్. అంటే వీ కెన్ ఫీల్ మహారాజాస్ ఇమోషన్, ఎట్ ద సేమ్ టైమ్ వీ కెన్ ఫీల్ సమ్ కామెడీ యాజ్ వెల్. హౌ డిడ్ యూ డూ దాట్ ఇన్ ద ఫిల్మ్? ஆஃப்டர் லேட்டர் ஆஃப் நிறைய எமோஷன் இருக்குது, ரொம்ப ஹார்டான விஷயம் இருக்குது. ஸோ நாம் பிஃபோர் கொஞ்சம் ஸ்மூத்தான மைண்ட் செட் பண்ணணும் ஆடியன்ஸை, ஃபஸ்ட் ரீசன். இன்னொன்று, சாப்பிடும்போது வெறும் சாப்பிட மாட்டே தேவையில்லை, ஸ்வீட் இருக்கணும், காரம் இருக்கணும், எல்லாம் இருந்து அப்போ தான் ஒரு ஃபுல்ஃபில் ஆகலை, அது ஒரு ரீசன். அண்ட் சேதனாவோட கேரக்டர் பற்றி சொல்லணுன்னா, அண்ட் அந்த கேரக்டர் அப்படி தான், ஒரு இடம் மட்டும் சிரிக்கும் படம், ஹோல் மூவியில் ஒரே ஒரு இடம் மட்டும் குட்டியாக சிரிக்கும். பட் அது கூட எனக்கு பண்ணிடக்கூடாது அப்படின்னு தோணும். ஸோ அந்த மாதிரி அந்த ரைட்டிங் அப்படி தான் ஸ்கேலாக கொண்டு வந்திருந்தேன். మీరు చెప్పినంత ఈజీ కాదని మాకు తెలుసండి రాయడంలో, బట్ యూ హ్యావ్ డన్ ఇట్ బ్రిలియంట్లీ. థ్యాంక్ యూ సో మచ్ ఫర్ దిస్ వండర్ఫుల్ ఫిలిం. లుకింగ్ ఫార్వర్డ్ టు, యాక్చువల్లీ నేను మహారాజా సినిమా చూసిన తర్వాత ఇంటికి వెళ్ళాక ఐ వాచ్డ్ కురంగు కోతి బొమ్మ, బొమ్మై, కురంగు బొమ్మ, కరెక్టేనా పేరు? అది కూడా చూసాను అనమాట. ఐ థరలీ లవ్డ్ బోత్ ద ఫిల్మ్ సార్. లుకింగ్ ఫార్వర్డ్ టు యువర్ నెక్స్ట్ ఫిల్మ్స్ యాజ్ వెల్. థ్యాంక్ యూ సో మచ్. థ్యాంక్స్. ప్లీజ్ హ్యావ్ యువర్ సీట్ సార్.